அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நாளைக்கு ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த சிக்கன் வந்து அரை மணி நேரம் மஞ்சள் பொடி போட்டு கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். 150 கிராம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுக்காதீங்க. அரை லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ போட போகிறது கிடையாது, இது வந்து பாதி தான் போட போகிறோம். பெரிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தயிர். அடுத்து தேங்காய் பார்க்கலாம். ஒரு பெரிய துண்டு தேங்காய். இது ரொம்ப நிறைய தேங்காய் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சமாக போட தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி அதை சின்னதாக கட் பண்ணிட்டேன். அப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சிட்டேன். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லெண்ணெய். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கிடலாம். 1-2 பூண்டு அரையாமல் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் இனிமேல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து தக்காளி, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 1-2 அரைப்படாமல் இருக்கு இல்லையா, அந்த பூண்டுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கனே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கணும். அடுப்பு வந்து மீடியமில் இருக்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். இதோடு சேர்த்து நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் சிக்கனோடு சேர்த்து, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட்டர் பீன்ஸ் போடலாம், அதுவும் நல்லாவே இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் மட்டும் போடுறேன். இது சேர்த்து நல்லா வதக்கணும். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சும்மா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை வதக்கலாம். நான் லாக் பண்ணல, சும்மா தான் மூடி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன்லேருந்து நல்லா ஜூஸ்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு. கலந்துட்டதுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு வேக விடலாம். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா ஜூஸ்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு. சிக்கன்லாம் கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சு. இப்படி வதக்கினா தான் நல்லாயிருக்கும். அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஸ்மெல் இருக்கும். இப்போது நான் மிக்ஸி கழுவின தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் தண்ணி இன்னும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போதும், இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். தண்ணி கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும். 3 விசில் விடணும். 3ஆவது விசில் வரப்போகுது. மூணாவது விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் இறங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் நான். இது நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் வரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரை நான் கழுவலை. வெங்காயம் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதே மிக்ஸி ஜார்லேயே தேங்காவை சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் கொஞ்சோண்டு தேங்காய் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் நிறையலாம் எடுக்கலை. தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ குக்கரை போய் பார்க்கலாம். பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. இப்போது அந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் தான் எடுத்தோம். பெரிய மிக்ஸி ஜார் இது, அரைப்படாது. அதனால் தண்ணி நிறையாவே சேர்த்து அரைச்சிருக்கேன். கலந்து விட்டுட்டோம். இது நல்லா கொதிக்கணும். கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தான் நான் சேர்க்குறேன். இன்னும் மிச்சம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், அதில் ஜூஸ் இருக்குது. லெமன் ஜூஸை கலந்து விட்டுலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு நமக்கு குழம்பு. அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.